பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2-3 வசனங்கள். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். யார் உக்கிரானக்காரன்? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் உக்கிரானக்காரன். ஆண்டவருக்கென்று ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடுகிறவர்கள், உண்மையாய் உழைக்கிறவர்கள், ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறவர்கள் எல்லாரும் உக்கிரானக்காரன் தான். அந்த உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாக காணப்படுவது மிக மிக முக்கியமான ஒன்று. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கவங்களே அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. அல்லேலூயா. அப்போ நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், நாம் யாரை குறித்தும் நாம் தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. நாம் யாரையும் குற்றப்படுத்தவும் கூடாது. யாரையும் குறித்து இவங்க இந்த மாதிரி, இவங்க கெட்டவங்க, நல்லவங்க, இவங்க பண்ணுறது கரெக்டு, இவங்க பண்ணுறது தப்பு சொல்வதற்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. நாம் யாரை குறித்தும் தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்று இதை யார் சொல்கிறார் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக அவர் வெளிப்படுத்துகிறார். அவரும் யாரை குறித்தும் நான் தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்று சொல்கிறார். நானும் என்னை குறித்து, தன்னை குறித்து கூட அவர் தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. நான் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நான் வேஸ்ட்டு, நான் பர்ஃபெக்ட்டு, ஒன்று நான் செய்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட்டு, நான் செய்கிறதெல்லாம் நியாயம், மற்றவங்க செய்கிறதெல்லாம் அநியாயமாக பண்ணுறாங்க, நான் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறதும் தப்பு தான். எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க, நான் செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம், நான் செய்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்மளை குறித்தே டீக்ரேட் பண்ணி தீர்ப்பு செய்கிறதும் தப்பு தான். பாருங்கள், அதே மாதிரி மற்றவர்களையும் நாம் தீர்ப்பு செய்வதும் தப்பு. இவங்க பண்ணுறது கரெக்டு, இவங்க பண்ணுறது சரியில்லை, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. நோ, நெவர். ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கவில்லை. நாம் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நீங்கள் யாரை குற்றப்படுத்துறீங்களோ அந்த குற்றத்தை நீங்கள் செய்தீங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரையும், மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய சாயின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்போ தேவ சாயின்படி, தேவ ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நாம் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. குறை சொல்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ நம்ம உக்கிரானக்காரனாக இருக்கிறோம் என்றால் நாம் உண்மை உள்ளவனாக இருக்கணும். அப்போ உக்கிரானக்காரன் நாம் யாரையும் தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நாமே தீர்ப்பு, நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்று பவுல் சொல்கிறார். அதே போல் நாம் நம்மளை குறித்தே எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதன்படி ஆண்டவர் நடத்துவார். நாம் முழுமையாக நம்மளை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சாயின்படி, ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுக்குலத்தையும், ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் எந்த விதத்திலும் நியாயம் தீர்க்கக்கூடாது. அவர்களை நியாயம் தீர்க்கிறது கர்த்தர். அவரண்டே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பர்சனை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எந்த குறைகளோ குற்றங்களோ, எந்த உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக அவர் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஆண்டவரே, அந்த மகனை நீ சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, உமக்கென்று உன்னதமான ஸ்தலத்தில் உயர்த்த நீர் வல்லவராக இருக்கிறேன், நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே, உம்மண்டையில் ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி நாம் முழுவதுமாக ஆண்டவர் அண்டையில் முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். நாம் அதை கையில் எடுத்து நான் சரி பண்ணுவேன், இந்த பர்சனை நான் கரெக்ட் பண்ணுவேன், இந்த பர்சனுக்கு நான் குற்றப்படுத்தி அவங்கள குறைகள்லாம் எடுத்து சொல்லி அவங்கள நல்வழி நடத்துறதுக்கு நான் முயற்சிப்பேன் நம்ம பண்ணணும்னா நம்மளோட சுய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நாம் சுயத்தில் எந்த காரியமும் செய்ய முடியாது. என்னால் என்று உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் தேவன் அண்டைக்கு கொண்டு வர வேண்டும். அது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் சொல்லி அவரண்டில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் எனக்கு தெரியாதப்பா, நீங்களே நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் அநேக தரம்
சில காரியங்களை நாம் கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். நாம் கையில் எடுத்து அந்த காரியங்கள் செய்யும்போது நிறைய கன்ஃபியூஷன், குழப்பங்கள் வருகிறது. நமக்கு முடிவெடுக்க முடியல. நம்ம சில டைம் டென்ஷன் ஆகிறோம், சில டைம் பரிதவித்து போய் விடுகிறோம். என்ன செய்வதென்று திக்கட்ட சூழ்நிலை ஆகிவிடுகிறோம், குழப்பமாகி விடுகிறோம். இந்த காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, எந்த ஒரு சின்ன காரியங்களாக இருந்தாலும், இல்லை யார்கிட்ட எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி இந்த சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நான் எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவரே என்னோட நீங்கள் இருக்கீங்கப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்க என்று சொல்லி நாம் எப்போதும் ஆண்டவரிடம் பேசுகிற ஒரு சுபாவத்தில் நாம் இருக்க வேண்டும். நாம் முழங்காலை முடக்கி ஒரு இடத்துல இருந்து ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார் என்று இல்லை. நாம் நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் ஆவியானவர் நம்மளோட கூடவே இருக்கிறார். ஆவியானவர் நம்ம கூடவே ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். அவர் ஒரு பர்சன் நம்ம கூடவே இருக்கிறார். ஒரு சிநேகிதன்ட்ட பேசுகிறது போல் நம்ம அவங்களோட பேசிகிட்டு இருக்கணும். ஆவியானவர் நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, எனக்கு இந்த காரியம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, கற்றுக் கொடுங்க. ஐயோ இந்த ஃபோன் கால் வருது, நான் இதை எப்படி பேசணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், இந்த பர்சனை போய் பார்க்க போகிறேன், ஆண்டவரே இந்த காரியங்களை நீங்கள் எனக்கு அவங்க கண்களை தயக்கடைக்கு கிருபை செய்யுங்க, இதை ஈஸியாக முடிகிறதுக்கு வழிகளை திறந்துத்தாங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் இந்த பிரச்சனை போராட்டம், இதை எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியல, ஆண்டவரே இந்த பிரச்சனையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நடத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே அந்த பர்சன் என்கிட்ட எப்போவுமே ஸ்ட்ரகிளிங், அவரை பார்க்கும்போது நான் ஒருவேளை அவர்கிட்ட கோவப்பட்டுறேன், இல்லைனா ஏதாவது பண்ணிடுறேன், இல்லை அவங்க என்கிட்ட இமோஷனலாக ஆகிறாங்க, நான் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொடுங்க. அந்த பர்சன்ட்ட வரும்போது எப்படி பேசணுமோ எனக்கு சொல்லித்தாங்க. எல்லாமே நாம் ஒரு சிறுபிள்ளைகிட்ட பேசுவது போல், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறது போல், ஆவியானவர் ஆழ்த்துவம் உடையவர். அவர் நமக்கிட்டே இருக்கார், நம்ம கூடவே இருக்கார், நமக்குள்ளே இருக்கிறார், வாசிக்கிறார். நம்மளோட சரீரம் தான் ஆவியானவர் தங்குகிற ஆலயம், அவரோட டெம்பிளே நம்ம தான். அப்போ எவ்வளோ பெரிய விசேஷ பாத்திரம். அப்போ அவர்கிட்ட நாம் எப்போதும் நம் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளை அழகாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் தீர்ப்பை நாம் கையில் எடுக்கக்கூடாது. யார் நல்லவங்க கெட்டவங்க, இவங்க அப்படி இவங்க இப்படி, நாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவன் பார்த்துக்கொள்வார். அப்போ தேவனிடே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துவிட்டு நாம் ரிலாக்ஸாக ஆக வேண்டிய இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் டென்ஷனை இன்னல் காட்டுக்கு நம்ம மைண்டுக்கு ரொம்ப கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போகிறனால என்ன ஆகும், நம்ம சரீரம் தான் ஸ்பாயில் ஆகும். தேவையில்லாத டென்ஷன், அதனாலே சில வியாதிகள், அதற்கெல்லாம் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு மைண்டை லேசாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரினிட்டி, மூவர் ஒருவராக இருக்கிறார், ஒருவர் மூவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதை விட பெரிய சாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவான மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இதை விட பெரிய ஸ்லாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆண்டவரில் ஒப்பு கொடுத்து நாம் ஓடுகிற வாழ்க்கை பயணத்திலே சமாதானமாக ஓடுவோமா? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உக்கிரானக்காரனாக அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் யாரையாவது நான் குற்றப்படுத்தியிருந்தாலோ குறை சொல்லியிருந்தாலோ என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஆண்டவரே, எதாக இருந்தாலும் உம்மண்டில் ஆலோசனை கேட்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஏசப்பா நீங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் கரத்தில் எடுத்து நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி நாம் ஆண்டு ரெண்டில் ஒப்பு கொடுத்து ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உபயகாமண்டவரே துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம். வாழாக்காமல் தலைக்குறையும் துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் அப்பா, அந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய 12வது மாதத்தின் ஆண்டவரே 9ஆம் தேதியை காண கிருபை செய்கிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் இங்கே ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்களுக்கு ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உக்கிரானக்காரனாக நீர் அழைத்திருக்கிறேன், முன் குறித்திருக்கிற ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நாங்கள் உண்மையாய் உமக்காக ஓட உழைக்க எங்களுக்கு பலனையும் சத்துவத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷரை யாரையுமே குற்றப்படுத்தாதபடி, குறை சொல்லாதபடி, யாரையும் நாங்கள் தீர்ப்பு செய்யாதபடி, எங்களை குறித்தே நாங்களே தீர்ப்பு செய்து கொள்ளாதபடி ஆண்டவரே, எங்களை அப்பா, எங்களுடைய சிந்தைகள், செயல்கள், பார்வைகள், பேச்சுக்கள் எல்லாத்தையும்
ஆண்டவரே அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எப்படி யார்கிட்ட எப்படி பேச வேண்டும் என்று தெரியாத ஆண்டவரே, யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாத ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே மனிதர்களை எப்படி நாங்கள் மூவ் பண்ணி ஆண்டவரே அப்பா எந்த வழியில் நாங்கள் நடத்தணும், எப்படி பேசணும், எப்படி அவங்ககிட்ட பழகணும்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஞானத்தில் குறைவுகள் ஆண்டவரே. அப்பா ஞானம் உள்ளவர்களே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாத பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்ட தேவனே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய விவேகத்தில் எங்கள் சிந்தைகளை நாங்கள் பைத்தியமாக இருக்கிற கர்த்தாவே, எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அப்படியே அப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க எங்கள் பலனை சத்துவத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக எஸ்அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பவும் திராட்சரசை குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா நானும் என் வீட்டமன்ற கத்திரையே சேவிப்போம் என்று சேவிக்கிற குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா எங்கள் சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் இணைஞ்சின பந்தங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். போகில் வருகிலும் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகள் கண்கள் தயக்கடிக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு மேலே வேலை செய்கிற அப்பா ஆண்டவரே அப்பா சூப்பர்வைசர்ஸ் இன்சார்ஜஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறோ அவங்க கண்கள் தயக்கடிக்கு கிருபை செய்யுங்க. அப்பா வேலை ஸ்தலத்தில் சமாதானமாக நாங்கள் வேலை முடித்து வீட்டுக்கு கடந்து வர கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே குறைகள் எல்லாம் ஆண்டவரே தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குடும்பத்தில் குறைவுகள் எல்லாம் உடைய மகிமையிலே நிறைவாக்கி தருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு அதன்படி நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.